செல்லலாம். இதனால் கூட கத்தரி மட்டுமாய் நம்ம நடத்தினவர் இப்பொழுது கூட அவர் நம்மோடு கூட பேசும்படியாக கத்தருடைய வேதாகமத்துக்கு நிறைய நாம் கடந்து செல்லலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 218வது பக்கத்துல ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 218வது வசனத்தை 18ஆம் பக்கத்துல கூட ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒரு வாசிப்போம். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். சீக்கிரமாகவே முடிப்பார் என்று சொல்லுகிறார். கண்களை முடிச்சு வைப்போமா? நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற ஒரு சில காரியத்தெல்லாம் கூட மிக சீக்கிரமாய் முடிக்கத்தக்கதாக நீண்ட நாள் ஜெபிப்பது இருதயத்தில் இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது உச்சிப கனியை போல இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய காரியத்தை கூட கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருப்பாரானால் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் நினைத்த காரியத்தை ஒன்று தடைப்படாது என்று அறிந்திருக்கிற பிள்ளைகளாய் ஒப்பு கொடுத்து கண்களை முழுவமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, தர்மையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவட்டுமாய் எம்மை துதிக்க எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளை கொண்டு இப்பொழுது எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தைக்காய் வந்து நிற்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் தங்கியிருக்கிற பிதாவின் ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பேசுவார் என்று வேதம் சொல்கிறதப்பா. நீர் எங்களோடு பேசுங்க. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற சத்திய ஆவியானவரே, ஒவ்வொருடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்திருக்கிறீர். நீர் எங்களோடு பேசும்படியாய் சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு போராடுகிற பொல்லாத சத்துருக்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி படுகிறோம். உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெருகவும், உடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே உடைய சகலவித சத்தியத்தில் நிலைத்திருக்கவும், தேவாவியானவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து எங்களை பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்கம்மா, ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை. அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலுக்கு சொல்லுகின்றானே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலேயே கூட ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை சொல்லியிருப்பாரு. நம்ம நினைப்போம், என்ன வாக்குத்தத்தமாவே தான் இருக்குது, நிறைவேறதான் மாட்டுது. நமக்கு எப்படி நிறைவேறணும்னு ஆசைப்படுவோம்? லேட்டா நிறைவேறணும்னு ஆசைப்படுவோம், சீக்கிரமா நிறைவேறணும்னு ஆசைப்படுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குமே சீக்கிரமா கொடுத்துட்டா நல்லா தான் இருக்கு சொல்லுமா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு எனக்கு சீக்கிரம் நான் நினைக்கிறேன் ஜெபிக்கிற காரியம் நடக்கணும் அப்படின்னு கை தூக்க பார்க்கலாம். தூக்குனீங்கன்னா கர்த்தர் அறிவார். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, என் பொண்ணு லேட்டா தான் கேட்டிருக்குது. அல்லேலூயா. சீக்கிரமா யாருக்கெல்லாம் அவர் வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்கி அல்லே சொல்றாங்க பார்க்கலாம். காது கேட்கறவங்களாம் கை தூக்கிடுங்க. கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு, கேமரால விட்டு போறாரு ஆண்டவர். அல்லேலூயா. கை இருக்கிறவங்களாம் கை தூக்கிடுங்க. வாழ்க்கையை குறித்து என்ன கர்த்தர் சித்தம் வச்சிருக்கிறாரோ நிறைவேற்றுவார்ன்றது வேற, சீக்கிரமா நிறைவேற்றுவார்ன்றது ஹைலைட். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில அது சீக்கிரமா நிறைவேறும்? எல்லாருக்கெல்லாம் நிறைவேறுது. நியூ இயருக்கு நிறைய பேர் வருவாங்க, எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கிடைக்கும். எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுப்போமா? கொடுப்போம். எல்லாரும் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அது யாருக்கு நிறைவேறும், யாருக்கு நிறைவேறாது? எல்லாருக்கும் நிறைவேறுமா? சரி, நமக்கு புரியுற மாதிரி ஒரு 2 செடி எடுத்துட்டு போயிட்டு நெட்டு வைக்கிறோம். ஒரு வேற வீட்டில் நெட்டு வைக்கிறோம். ஒரு செடியை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு உரம் போட்டு அதுக்கு வேலி அடைச்சி வளர்க்குறாங்க. ஒரு சில செடி எடுத்துட்டு போய் நெட்டு வச்சாங்க. அதுவும் செடி தான், அதுக்கும் உயிரோடு தான் போச்சு, வளருது. ஆனால் அதுக்கு சரியா உரம் போடுறதில்ல, சரியான பாதுகாப்பு கொடுக்கறதில்ல, சரியா அதுக்கு தண்ணி ஊத்துறதில்ல. 2 செடியில எது சீக்கிரமா பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும்? சொல்லுங்கம்மா. சீக்கிரமா பிரதிபலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மரம் எதுவாக வளரும்? எது பாதுகாக்கப்படுகிறதோ, எது நீர் பாய்ச்சப்படுகிறதோ, எது உரம் வைக்கப்படுகிறதோ அது சீக்கிரமாய் பிரதிபலனை கொடுக்கும். சரியான பாதுகாப்பு இல்லைன்னா வளரும், மறுபடியும் ஆடு மாடு பறிஞ்சிரும், லேட் ஆகும், சீக்கிரமா ஆகாது. நல்லா வளரும், தண்ணி ஊற்ற வேண்டிய நேரத்தில் தண்ணி ஊற்றாம பட்டு போய் மறுபடியும் என்ன ஆயிடும்? சுருங்கி மறுபடியும் வளரும். சீக்கிரமா எது வளரும் தெரியுமா? ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவன் வாக்குத்தத்தத்தை எல்லாருக்கும் கொடுப்பாரு. யார் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்றால் அதை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அதற்கு தேவ அபிஷேகமாகிய வசனத்திற்குள்ள நடந்து
அவருடைய சத்தியத்திற்குள்ளாக பாதுகாப்புன்றதுடையான தேவனுடைய கிருபையுள்ள கரத்திற்குள்ளாக மூடப்பட்டவர்கள் சீக்கிரமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். எல்லாரும் வாக்குத்தத்தத்தை எடுத்து போவாங்க. எல்லா வாக்குத்தத்தத்திற்குள்ளும் ஜீவன் இருக்குது. இந்த 2 மரத்துக்குள்ள எப்படி ஜீவனோடு போச்சோ, என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. நான் என்ன காரியத்தை செய்யும், யாருக்கு சீக்கிரம் செய்யும், யாருக்கு லேட்டா செய்யும், யாரு பாதுகாக்கிறாங்களோ, யார் அதை பராமரிக்கிறார்களோ, யார் அதை தேவனுடைய வசனத்துக்குள்ளாக காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் சீக்கிரம் நடக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் சீக்கிரம் நடந்துடாது. எல்லாருக்கும் ஆவிக்குரிய ஜீவித்துல கனிகள், வரங்கள், கிருபைகளை எல்லாரும் போல நானும் கூட அப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளணும், இப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. என்ன பண்ணதுக்கு? கிரியைகள்னால நடப்பிக்கணும். யார் அதை பெற்றுக்கொள்ளும்? ரோமர் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிமா. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. யாரு பெற்றுக்கொள்வாங்க? யார் சீக்கிரமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க? வாக்கு தத்தத்தின்படி அல்ல. வசனம் போயிடுச்சு, நான் செஞ்சிட மாட்டேன் ஆண்டவர். அல்லேலூயா. நியூ இயருக்கு எடுக்கிற வாக்கு தத்தம் எல்லாருக்கும் தான். வசனத்தை எல்லாரும் காதும் தான் கேட்குது. யாருடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றுவாரா? யார் விசுவாசிக்கிறாங்களோ. அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமா நிறைவேறும். ஐயோ, கொடுத்தது நல்ல மரம், கொடுத்தவர் நல்லவர், அதனால சீக்கிரமா வாழ்ந்துரும் இல்ல. அல்லேலூயா. கொடுத்தவரும் நல்லவர் தான், கொடுத்த விதையும் வேத வசனம் நல்லதுதான். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார், நீதியை தேடாத நீங்களும் நானும் புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். இன்னைக்கு சத்திய வசனத்துக்குரிய ஆவிக்குரிய சத்தியத்தை தெரிந்து கொண்டு நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வாக்கு தத்தத்தின்படி பரலோக ராஜ்யத்தை உடையவர்களாக, உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கிறவர்களாக மாறுகிறோம் அப்படின்னா நம்ம விசுவாசித்து 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 அவைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு, அவர் செய்வாரு. கர்த்தர் எனக்கு வசனத்தை கொடுத்திருக்காரு, அவர் நடத்துவாரு. கர்த்தர் என் மேல கண்கள் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவாரு. வசனத்தை கேட்டு 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 விசுவாசித்து விசுவாசித்து புறஜாதியா இருந்த நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனுக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் வருவாருன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? நீங்களும் நான் ஆபிரகாம் சந்ததியா, புறஜாதி யாரு? ஆனா விசுவாசத்தினால இன்னைக்கு அல்லேலூயா சொல்லிடுறோம். எப்படி? நானும் பரலோகத்துக்கு போயிடுவேன். இது என்ன சந்ததி? விசுவாசத்தின் சந்ததி. இது எங்க அப்பா கொடுத்த காசு, எனக்கு மட்டும்தான் உரிமை. இது பணம் இல்ல, விசுவாசம். அவரை விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் இந்த அதிகாரம் சொல்லும். சீக்கிரமா வாக்குத்தத்தை நிறைவேறும். யாருக்கு வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு பிரயாசப்படுறோமோ, யார் என்னுடைய வாழ்க்கையில சீக்கிரமாய் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு விசுவாசம் இருந்தா மட்டும்தான் பிரயாசப்பட முடியும். ஏன்னா பரலோகத்தை பார்க்கலையே. இயேசு கிறிஸ்துவை பார்த்தோமா? இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட நேருக்கு நேரா வந்து வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போனாரா? இல்ல எங்க தாத்தா ஆபிரகாமா? இல்ல எங்க அப்பா ஈசாக்கா? நீங்களும் நான் யாக்கோபா? இல்ல அவர் பெத்து போட்டு போன 12 பிள்ளைங்களா? எதுவுமே இல்லையே. எப்படி பரலோகத்துக்கு போயிடும்? கை தூக்கணும், உடனே கை தூக்கிறோம். எப்படி தூக்குறோம்? சொத்து பத்திரம் வித்தாச்சு, எப்ப காசு வாங்கி போப்பா, உடனே கொடுக்கணும். நம்ம கை நீட்டா கொடுத்துருவாங்களா? உன் பேரே இந்த லிஸ்ட்ல கிடையாது. காசு உடனே கொடுக்கணும். வந்து கீழே நிக்கிற தூரம் போ. பக்கத்துல யாரு பேர்லாம் இருக்குதுவா? சொத்து வித்தாச்சு வித்தாச்சு, வந்து காசு வாங்கி போ. யாரு கொடுப்பாங்க? அப்ப லிஸ்ட் எடுக்கும் போது நீங்க நான் ஈசாக்கா இல்ல யாக்கோபா? அப்ப எப்படி பரலோகத்தை மட்டும் பெற்றுக்கொள்வோம்? எந்த சந்ததிக்கு ஆண்டவர் உருவாக்குனாரு? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிற சத்தமா இல்லையா சொல்றீங்க? வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 20வது வசனத்தை, சாரி 30வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. விசுவாசத்தை ஒரே ஒரு காரணத்தினால இன்னைக்கு நீங்களும் நானும் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்தலம் இருக்குது, ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. தேவனை பார்க்கல, தேவன் நம்மோடு கூட சரீரத்தின் பிரகாரம் வாசம் பண்ணல, ஆனாலும் கூட பெரிய பெரிய நம்பிக்கை இருக்குது. கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது எனக்கு எதை நினைப்பவன் யார்? ஒரு பெரிய லாரி காலையில வேகமா கிட்ட வருது, உங்க பாஸ்டர் பின்னாடி இருந்து ஐயோ, ஜஸ்ட் ஏரியா உள்ள, அவ்வளோ ஏரியா மெயின் ரோடு கூட கிடையாது, அவ்வளோ கிட்ட வருது, அவ்வளோ ஜஸ்ட்ல போகுது. டைம் ஆயிடுச்சு, நாங்கள் அறக்க பறக்க வந்துட்டு இருக்கிறோம். திரும்பி சொல்றேன், கர்த்தர் கூட இருக்கிற எந்த காரியமும் நடக்காது. என்ன பண்ணக்கூடாது?
எப்படி வரும் இந்த விசுவாசம்? கர்த்தர் நம்ம சார்பில் இருக்கிறாருன்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. லாரி இல்ல, தலையில இருக்கிற ஒரு முடி கூட நம்ம கிட்ட நமக்கு அவரை கேட்காம கீழே விடாது. அல்லேலூயா. விசுவாசம் இருக்குதா? வெள்ளம் போல சத்துரு வருவான், ஆவியானவர் கூட இருக்கிறதுனால கொடியேற்றிட்டு போயிட்டே இருப்பாரு. விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு தான் ஐயோ லாரி வந்துருச்சா அப்படின்னு நினைச்சு அடுத்த செகண்ட் நினைப்போம் அப்படின்னா போன லாரி நம்மளை தூக்கி ஒரு ஓரம் போட்டு போயிடும். இந்த 10 வருஷத்துல ஊழியத்துல முழுமையா என்னைக்கு காலை வச்சோம், எத்தனையோ கர்த்தருடைய கிருபையில பார்த்தாச்சு. அல்லேலூயா. பாட்டெல்லாம் பயங்கரமா பாடுவோம், வார்த்தையில இல்ல உள்ள இருக்கிற வழியில இருந்து பாடுவோம். போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லில் இடராம காத்ததும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. இந்த விசுவாசம் இருந்தா மட்டும்தான் தேவனுக்குள்ள நீங்க நானும் நிக்கிறோமா இல்லையான்றது தெரியும். அல்லேலூயா. எடுத்து வாசிச்சு பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 6:7. தேவ வசனம் அவமாய் போயிடுச்சோ என்று சொல்லக்கூடாது. அவமாய் போயிடுச்சு என்று. ஏன்னா நீங்கள் ஆபிரகாம் சந்ததி கிடையாது. நீங்கள் ஆபிரகாம் சந்ததி. அப்ப ஏசப்பா போய் சொல்லிட்டாரா? நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்த பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் நீங்க சமாரியா ஸ்திரியை பார்த்து சொன்னாரு. அப்ப வசனம் பொய்யா? இல்ல. தேவ வசனம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் ரோமர்ல வாசிக்கிறோம். தேவ வசனம் அவமாய் போயிடுச்சோ என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. எத்தனை பிள்ளை ஆபிரகாமை பெற்றாலும் அல்லேலூயா, யாருகிட்ட உன் சந்ததி விளங்கும்னு யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருமா? இஸ்மவேல் யார் சந்ததி? யார் சந்ததிப்பா? இஸ்மவேல் யாருடைய சந்ததி? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொன்னாரா உங்ககிட்ட சந்ததி விளங்கிட்டோன்னு? அல்லேலூயா. யாரை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. எல்லாரும் சந்ததி ஆயிட முடியாது. நம்ம கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம், நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கலாம், நம்ம சொந்தங்க நிறைய பேர் இருக்கலாம். வாக்கு தத்தத்தை டார்கெட் பண்ணி யார் தலையில போடுறாரோ அவங்க மடியில மட்டும் உழுற சீட்டை கர்த்தர் எடுத்து நடத்துவார். அல்லேலூயா. ஆபிரகாம் சந்ததி நீங்கள் நானும் உரிமை கொண்டாடுறோம். நீங்கள் நானும் ஆபிரகாம் சந்ததியே கிடையாது. ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு மட்டும் கூட கிடையாது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லிட்டு மாறு தட்டிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போயிடுவோமா? கொஞ்சம் டவுட் ஆகுதா? அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளையை கொடுத்தாருன்னு முக்கியம் கிடையாது. யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்றது மட்டும் தான் முக்கியம். யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்? மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். தேவ வசனம் அவமாய் போயிடுச்சோ என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாருமே இஸ்ரவேலர் கிடையாது. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் அவங்க எல்லாரும் ஆபிரகாமுடைய வித்து, ஆபிரகாமுடைய ரத்தம், ஆபிரகாமுடைய தலைமுறை அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? யாருக்குமா கொடுத்தாரு? கொடுத்தாரா? வேற யாருக்காவது? வாசிமா. அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி. அல்லேலூயா. யாரு வாக்குத்தத்தத்தின்படி பிறக்கிறோமோ நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தின்படி தான் பெற்றிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாக்கு கொடுப்பாரு, நியூ இயர்க்கான ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. யார் அந்த வார்த்தையெல்லாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி தான். அல்லேலூயா. ரத்தத்தினால பிறந்தவங்க எல்லாம் சந்ததி ஆயிட முடியாது. இது கொஞ்சம் வேற. சரீரத்தின் பிரகாரம் பிறந்தவங்க சரீரத்தின் பிரகாரம் ரத்த சம்பந்தம் உள்ளது உலக பிரகாரம், ஆவிக்குரிய பிரகாரம் கிடையாது. இங்க எல்லாரும் சகோதரர்கள் தான், இங்க எல்லாரும் சகோதரிகள் தான், எல்லாம் கூட பிறந்த ரத்த சொந்தம் தான். ஆவிக்குரிய ரீதியில பார்த்தனா ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை ஒவ்வொரு வாரம் பந்தியில் எடுக்கிறோம். ஒரே ரத்தத்துக்குரிய பிள்ளைங்க, ஒரே ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறாரு. இதெல்லாம் எந்த சந்ததி? விசுவாசத்தின் சந்ததி. அப்ப வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மட்டும் கொடுத்தாரா? அவருடைய வசனத்தை யாரு விசுவாசிக்கிறாங்களோ
அவங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரமான நன்மையான காரியத்தை நடத்துவார். அப்படின்னா நீ வாக்கு தத்தத்தின்படி வந்த சந்ததியா இருக்க கூடாது, விசுவாசித்து வந்த சந்ததியா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் நம்பப்படாத உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஆட்டோ ஓட்டும் போது பக்கத்துல ஆண்டவர் உட்கார்ந்துருக்காரா? கார் ஓட்டும் போது பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரா? பைக்ல போகும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரா? நீ விசுவாசிக்கிறியா? உன் பக்கத்துல உட்கார்ந்து அல்லேலூயா. அல்லேலூயா. பாக்குறவங்களுக்கு நம்மளை பார்த்தா எப்படி தெரியும்? இவன் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கிறான். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கார், வலது பாசத்தில் இருக்கு அப்படின்னா அசைக்கப்படுதில்லை. கடந்த வாரத்தில் ஒரு 3 நாள் இங்க செய்யாருக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு போய் தங்கி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போகலாம் கர்த்தர் கிருபை செஞ்சார். மறுபடியும் போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அங்கே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு போனால் கூட ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியதாக இருக்குது. வண்டி எடுத்துட்டு போகும்போது பார்த்தா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாருமே கிடையாது, பின்னாடி திரும்பி பார்த்தாலும் யாருமே கிடையாது. அதெல்லாம் சின்ன சின்ன வீடியோ கிளிப்பாக எடுத்து அந்த பிள்ளைங்க கிடைக்காது. ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது எந்த ஊருன்னு தெரியாது, எங்க இருக்கிற ஜனங்க யாருன்னு தெரியாது, போற இடம் எங்கன்னு தெரியாது. பைக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா 2 பக்கமும் புளிய மரம் தான் ஃபுல்லா. போகும்போது வசனம் மட்டும் சொல்லுகிறது, நான் எப்பவுமே தனியா இருக்கிறது இல்லை, வசனம் எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்காங்க, வலது பாசம் இருக்கு அப்படின்னாலே அசைக்கப்படுது. அந்த ஊருக்கார பார்த்து அன்னைக்கு சாயந்தரம் சொன்னேன், எப்பா நீங்க அந்த ஊரு தானே, நீங்க இன்னும் போகாம இருக்கீங்க? இல்லப்பா, அந்த ஊருக்காரங்க யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க கூடவே போயிடுவேன். ஏன் அப்படின்னு கேட்டா, வழியேற நிறைய புளிய மரம் இருக்குது, நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, லாரி வேனு எல்லா இடத்துலையும் அப்படியே புளிய மரத்தில் அடிப்பாங்க, அப்படியே ஸ்மார்ட் காலி ஆயிடுவாங்க, செத்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊருக்காரங்களே அந்த ஊர் பக்கம் போறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது தெரியுமா? வழியேற வெறியும் குறைஞ்சுக்கு தான் பொத்துன்னு ஓடுது. போகும்போது பார்த்தா இல்லையா குடுகுடுன்னு ஓடுது. ஒரு காக்கா தெரியல கண்ணு கெட்டுற வரைக்கும் எந்த நம்பிக்கையில போறோம்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்டவர் என் கூட இருக்காரு. வார்த்தையில அல்ல, கிரியினால உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லைன்னு கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. 5:30 மணி 6 மணி ஆச்சுன்னா எதிர்க்க இருக்கிறவங்க கூட தெரியாது, அவ்வளவு இருட்டா இருக்குது. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. எத்தனை பேருக்கு இருக்குது? அல்லேலூயா. நீ விசுவாசித்து வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாம் சந்ததி வச்சுக்கோ, கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். இல்ல ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே, நான் மட்டும் இங்க தனியா இருக்கிறேன். நீ தனியா இருக்கிற நீ என்னைக்கு நினைக்கிறியோ நீ விசுவாசியே கிடையாது. நீ ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல உள்ள யாரும் சேர்க்கல, நீ மட்டும் தான் இருக்கிறன்னு வச்சுக்கோ. உடனே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை தனியாலாம் விட மாட்டாரு. அப்ப அங்க யார் படுத்துட்டு இருக்குது சொல்லுங்கம்மா? கர்த்தர் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் பாதாளத்துக்கு படுக்கப்பட்டாலும் அங்கேயே நீ இருக்கிறீர், செட்டைகளை எடுத்துக்கொண்டு நான் வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கேயும் போய் கரம் பிடிக்கும். அப்ப நீ அதை விசுவாசிக்கணும். என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார் நீ விசுவாசிப்பனா நீ தனியா எந்த சூழ்நிலை இருக்க மாட்டேன். நீ கடத்துல இருக்கிற நீ விசுவாசிக்கிறியா? கடத்துல இருக்கிற நீ நினைக்கிறியா? என் கடத்துல என் ஆண்டவர் இருக்காரு. ஐயரே நாங்கள் மடிக்கிறோம். கப்பல்ல உட்கார்ந்து ஒருத்தர் சொல்றாரு, ஏண்டா கப்பல்ல தான் அவரும் இருக்கிறாரு. அவர் சொல்ல எந்திரிச்சு காற்றை கடல அடிச்சு அற்ப விசுவாசிய ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. மறந்துடுவோம் நம்ம. நீ சரீரத்தின் பிரகாரம் இருப்பேன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறன்றதை மறந்துடுவேன். நீ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் முடியாது. நீ விசுவாசி, உன் கூட ஆண்டவர் தான் இருக்காரு. 8வது வசனம் 7வது வசனத்தை வாசிமா. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. எல்லாரும் விசுவாசி விசுவாசின்னு சொல்லி நீங்க போத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நிறைய பேர்லாம் ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது. தப்பாலாம் புரிஞ்சுக்க வேணாம். ஐயோ பரவாயில்ல, இவங்க கூட தான் கர்த்தர் இருக்காரு, இவங்க தான் விசுவாசிப்படுது. யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும் தான் ஆண்டவர் இருப்பார். எல்லாரும் சொல்லிடலாம், பைபிள் தூக்கி கையில போயிடலாம், எல்லாரும் கூட ஆண்டவர் இருந்துட மாட்டாரு. எல்லாருக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவாரு, வசனத்தை கொடுத்துருவாரு, எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. யாரு விசுவாசிக்கிறாங்களோ அல்லேலூயா, யாருக்குள்ள விசுவாசம் இருக்குதோ எனக்குள்ள என் ஆண்டவர் இருக்காரு. நான் சிங்க கபில போனாலும் கூட சரி, தானியேல போல கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். எரிகிற அக்கினி சோலையில ராஜாவுடைய கோபம் கடும் கோபமானதுனால இரட்டத்தனையா 7 மடங்கா அக்கினி சோலை ஏத்தினாலும் ராஜாவாகி உமக்கு உத்தரவு சொல்லணுன்ற அவசியம் கூட எங்களுக்கு கிடையாது. தூக்கி போட்டு போ. அல்லேலூயா. எனக்குள்ள விசுவாசத்தை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் தப்புவித்தாலும் அடுத்தது ஒன்று சொல்றாரு பாரு, அவர் தப்புவிக்காம போனா கூட சரி. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற என்ன ரெண்டு அறிந்திருக்கிறோடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும். அல்லேலூயா. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப தெரியுமா? யாருக்கு இருக்கும் தெரியுமா விசுவாசம்? யாருக்குள்ள விசுவாசம் இருக்குதோ அவங்களுக்குள்ள மட்டும் தான் இருக்கும் அந்த வார்த்தை. சும்மா விசுவாசி விசுவாசி பைபிள் தூக்கி ஓடுற எல்லாருக்குள்ளே வந்துடாது. வாசிமா 7வது வசனத்தை.
அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கு நடத்த உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. ஈசாக்கு இடத்துல குறிப்பிட்ட நபரை கர்த்தர் உன் குடும்பத்துல தெரிந்து பாரு, உன்னை தெரிந்துக்கினாரு, உன் சந்ததியை தெரிந்து கொண்டாரு. ஏன்? நீ விசுவாசத்தபடினால உன் நிமித்தம் உன் சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 8வது வசனத்தை வாசிச்சு பாருமா. அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மாம்சத்தின்படி ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே. வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அந்த சந்ததி எண்ணப்படுகிறார்கள். யார் யாரெல்லாம் வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சுக்கிறீங்க? யார் எனக்காக மரிச்சாரு, எனக்காக ரத்தம் சிந்திருக்காரு, எனக்காக பிறந்து எனக்காக மரிச்சு மறுபடியும் வரப்போறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஞானஸ்தானமே கொடுப்போம். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறையா? ஆண்டவர் வரப்போறாருன்னு நீ விசுவாசிச்சுட்டு காத்துட்டு அப்பதான் உனக்கு ஞானஸ்தானம். வந்தாரா வரலையானே தெரியல, வருவாரா வரப்போறாரோன்னு தெரியல, பிறந்தாரா நான் பார்க்கவே இல்லை, உனக்கு ஞானஸ்தானமே கிடையாது, ஓடி போய் நீ விசுவாசிக்கணும். நம்மை சேர்கிறவர்கள் அவர் உண்டு என்று என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும் வசனம் சொல்லிட்டு இருக்கு. அப்ப நீங்களும் வசனத்தின்படி மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் ஆயிடாதீங்க. இது எங்க அப்பா, இது எங்க பெரியப்பா, இது எங்க சித்தப்பா, இது எங்க வீட்டுக்காரு, இங்க என் கணவன், என் மனைவி, இதெல்லாம் இங்க வேலை ஆகாது. யார் யார் வசனத்துல விசுவாசிக்கிறீங்களோ, யார் யார் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சுக்கிறீங்களோ, உங்க தலை மேல கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா நீங்க பரலோகத்துக்கு உரியவங்களா விசுவாசிச்சா மட்டும்தான் பரலோகம். ஆபிரகாம் எங்க அப்பா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஊழியக்காரர் எங்க அப்பா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்ல, இந்த கதைலாம் எங்க ஆகாது. இந்த ஆவிக்குரிய ஜீவிதம் எல்லாம் ஆகாது. அல்லேலூயா. என்ன கிடையாது? ரத்த சம்பந்தம் கிடையாது. விசுவாசிக்கிறவங்களுடைய விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். அல்லேலூயா. நீ வைராக்கியமா இருந்தா மட்டும்தான் பரலோகம். நீ விசுவாசித்து தேவனுக்காக அர்ப்பணிச்சா மட்டும்தான் பரலோகம். நீ தேவனுக்காக சத்திய வசனத்தை எனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு என் தேவனுக்காக நான் வாழ்றேன்னு சொல்லிட்டு நீ எவ்வளவுக்கு அர்ப்பணிக்கிறியோ அவளுக்கு அவ்வளவு வாக்கு தத்தத்துக்குரிய பிள்ளையா நீ மாறிட்டு போயிடுவ. அல்லேலூயா. அது எப்படி நிறைவேறுமா? ரோமர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க வேகமா. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாரா ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. அப்போ கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை உங்க வாழ்க்கையில வச்சிருப்பாரு. அன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். அல்லேலூயா. 99 வருஷம் வரைக்கும் வாக்குத்தத்தத்தை நிறைவேறல. அன்னைக்கு பிள்ளைன்ற ஒரு வாக்குத்தத்தம் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்துல கர்த்தர் உனக்கு என்று அழைப்பு இருக்குது. எத்தனை பேருக்கு அழைப்பின் வாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு? எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருப்போம், ஆண்டவரே ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்துங்க, கிருபைகளை தாங்க, வரங்களை தாங்க, கையை நீட்டி ஜெபிச்சா வியாதி சுகமாகணும், பிசாசன் பிடியில இருக்கும் ஓடணும். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. ஏன் ஒண்ணு நிறைவேறல? குறித்த நாட்களை கர்த்தர் வைத்திருப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்குங்கள். சகல தியாகத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அது வரைக்கும் வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு ஓடணும். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடணும். அது வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். கொடுத்ததான ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். அதுக்கப்புறம் தான் நீதி நீதித்தை பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா கொடுத்துட மாட்டாரு. இது அவ்வளவு பொறிக்கடையிலும் கிடையாது. மளிகை கடையில போன உடனே பொருள் எல்லாம் வாங்கின உடனே கொஞ்சோண்டு அப்பெல்லாம் கொட்டு கொடுப்பாங்க பாருங்க, கொஞ்சம் வெள்ளமா உடச்ச கலையை முடிச்சு சும்மா. அதெல்லாம் பரலோக ராஜ்யம். இன்னைக்கு உலகம் 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 ஓடுறான் பாத்தீங்களா? பணம், ஆஸ்தி, பேர், புகழ், இதுதான் அந்த கூட கொடுக்கப்படுற மிச்ச மீதி பொருள். நம்ம தேட வேண்டியது வேற. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்களா போதீர்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீ எதை சுதந்திரிக்கணும்னு ஆசைப்படுற? வாக்குத்தத்தத்தையா? 9வது வசனத்தை மீண்டும் வாசிமா. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வரும். குறித்த காலத்துல கர்த்தர் சீக்கிரமா நிறைவேற்றுவார். உன்னை குறிச்சு உன் ஆவிக்குரிய ஜீவிதத்தை குறித்து, உன் கிருபை, வரம், தாளந்து, உன்னுடைய ஆசீர்வாதத்தை குறிச்சு கர்த்தர் சீக்கிரமா நிறைவேற்றுவார். அது வரைக்கும் விசுவாசத்தை விடாம பிடிச்சுக்கணும். யார் யார் விசுவாசத்தை உறுதியா பிடிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீக்கிரம் நிறைவேறும். இன்னைக்கு நம்ம கூட ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம கூட இருக்கிறாங்களா? நம்ம கூட ஞானஸ்தானம் எடுத்தவங்க நம்ம கூட ஊழியம் செய்வாங்களா? வைராக்கியமா இருக்க முடியுமா? கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு வாழ முடியுமா? கர்த்தர் கொடுத்த ஈவும் கிருபையும் தான் நீங்கள் நின்று கொண்டிருப்பது எதுக்கு தெரியுமா? அது வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வரைக்கும் வைராக்கியமா பிடிச்சிட்டு வாழ்றோம் பாருங்க. ஊழியக்காரங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம எல்லாம் அந்நியர், பரதேசி, ஆண்டவர் அறியாத குடும்பத்துல பிறந்தவங்க, தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் கொடுத்த ஈவு இதெல்லாம் பிடிச்சுக்கிறதுனால கர்த்தர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அழைக்கப்பட்டுள்ள அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப வசனம் சொல்லுகிறது 10வது வசனத்தை வாசிமா. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே. ஈசாக்கு சரி, ஆபிரகாம் விட்டுருங்கம்மா. அடுத்தது யாரு?
ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்கு. ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் பிள்ளைங்க கூட இன்னும் பிறக்கல, நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் இன்னும் பிள்ளையும் பிறக்கல, எது நல்லது கெட்டதுன்னு ஒண்ணும் தெரியல. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற தேவன் தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி அழைக்கிறவரால தான் நிலை நிற்கும். அல்லேலூயா. ஈசாக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்து எது நல்லது கெட்டதுன்னு இன்னும் தெரியல. ஆனா ஆண்டவர் ஒண்ணு முழு குறிச்சிட்டாரு, உனக்கு கல்யாணம் ஆகும், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதுல யார பிறக்கும் அப்படின்னா நம்ம நினைப்போம் இதுதான் பெருசு, இதுதான் சிறுசு, இதுக்குதான் இந்த சொத்தை எழுதி வைக்கணும், இதுக்குதான் இந்த இடத்தை எழுதி வைக்கணும், நம்மளாம் நிர்ணயிப்போம். அவரெல்லாம் அது கிடையாது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே நல்லது கெட்டது தெரியறதுக்கு முன்னாடியே இது மூலியமா இந்த சந்ததி விளங்கும் அப்படின்னு அழைக்கிறவரால தான் முன்குறிக்கப்படும். நம்ம முடிவு பண்ணி கொடுக்கறதுனால கிடையாது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியாகி ஈசாக்கை தெரிந்து கொண்டாரு. ஈசாக்குக்கு ரெபேக்கா மூலியமாய் பிறக்க வேண்டியதான பிள்ளைகள்ல எந்த பிள்ளைய சூஸ் பண்ணி எடுக்கணும்ன்றத அழைக்கிற ஒருத்தர் இருக்காரு. அல்லேலூயா. உன்னை நீ அழைச்சவர் யாரு தெரியுமா? நம்முடைய தாய் தகப்பனுடைய நீதி இல்ல, நம்முடைய ஊழியக்காரருடைய நீதி கிடையாது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே எந்த புள்ளியை ஓரம் கட்டணும், எந்த புள்ளியை தூக்கி நிறுத்தணும். நம்ம கூட எத்தனை பேர் பிறந்திருக்கலாம், நம்ம சொந்தம் கூட எத்தனை பேர் பிறந்திருக்கலாம். யாரை தெரிந்து கொள்ளணும் சூஸ் பண்ணவர் அவர்தான். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிமா. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதி இருக்கிறது. ஆண்டவருடைய காரியமா யாரும் கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. ஒருத்தர் கனப்படுத்தும், ஒருத்தர் கனவீனப்படுத்தும். கர்த்தருடைய கருத்துல அதிகாரம் இருக்கு. யாரு நீ விசுவாசிக்கிறியா, உன் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்துருவாரு. நான் தான் பெரியவன், நான் தான் சின்னவன், நான் தான் எனக்கு தகுதி இருக்குது, எனக்கு தராதகம் இருக்குது, எனக்கு தான் படிப்பு இருக்குது, எனக்கு தான் அந்தஸ்து இருக்குது, எனக்கு தான் ஆஸ்தி இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு. அழைக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாரை சூஸ் பண்றாரோ, இளையவனை புழுதில இருந்தும் சிறியவனை குப்பையில இருந்து எடுத்து ராஜாக்களோட ஆசார்களோட போயினே இருப்பாரு. யாருக்குள்ள விசுவாசம் இருக்குது மட்டும் தான் சூஸ் பண்ணி தேர்ந்து எடுப்பாரு. உனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன கலர்ல இருக்கு, என்ன ஹைட்ல இருக்கிற, என்ன வெயிட்ல இருக்கிற, என்ன படிச்சிருக்கிற, எத்தனை லாங்குவேஜ் உனக்கு தெரியும், எதுவுமே தெரியாது அவருக்கு. உனக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்குது சூஸ் பண்ணிட்டாருன்னா நீ என்ன பாக்கியவான்கள். அல்லேலூயா. நான் மூத்தவனா இருக்கிறேன், நான் இளையவனா இருக்கிறேன், எனக்கு தகுதி இருக்குதுல்ல, அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. அழைக்கிற ஒருத்தர் இருக்காரு. உனக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்குது, எவ்வளவு வைராக்கியம் இருக்குது, எவ்வளவு தேவனுக்கு பிரியமான பக்தி இருக்குது உனக்குள்ள, கர்த்தர் பார்த்துருவாரு. அல்லேலூயா. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்வாராம். ஒருத்தர் இன்னைக்கு உலகத்துல சம்பாரிச்சு நான் பெரிய ஆளா இன்னும், இவன் இந்த வண்டி வாங்கணும், அந்த வண்டி வாங்கினோம், இவன் இப்படி வீடு கட்டணும், அப்படி வீடு கட்டணும். ஆவிக்குரிய பிள்ளைங்க முதல்ல யோசிச்சுங்க. நீ இத்தனை அளவு ஜெபம் பண்றியா, நான் இன்னும் அதை விட ஜெபம் பண்ணுவேன். இவ்வளவு பொருத்தனை பண்ணி நீ கர்த்தருக்காக தியாகமா இருக்கியா, இன்னும் நான் தியாகம் பண்ணுவேன். ஊழியத்தை நீ இத்தனை மணி நேரம் போராடியா, நான் அதை விட போராடுவேன். போட்டி போடுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பெற்று கர்த்தர் உங்களை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. எப்படி சூஸ் பண்ணுவாரா? உன் திறமை, உன் தாளந்து, உன் படிப்பு, உனக்கு உண்டான இதெல்லாம் வச்சு இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சுக்கிறீங்களோ, அவருடைய கிருபைகளுக்காக வரங்களுக்காக உபவாசத்தை ஜெபித்து தேவனுக்காக அர்ப்பணித்து ஊழியம் செய்றீங்களோ, இந்த உலகத்தை வெறுத்து உலகத்தின் மாயமான ஆடம்பரத்தை இழந்து கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறீங்களோ, கர்த்தர் சூஸ் பண்ணிடுவாரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அல்லேலூயா. ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்டாராம். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதி இருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டு என்று சொல்லலாமா? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர் இஷ்டமா இது. எனக்கு மேல இருக்கிறாங்க, பெரியவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் தான் எங்க வீட்டுல சின்னவன். ஒரு சில நேரத்துல கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் மேல இருக்கவங்க எல்லாம் வரலாம். ஏன் தெரியுமா? யாருக்குமே என்ன வந்துடும், பெரிய பிள்ளைங்களை விட்டுட்டு சின்ன பிள்ளைங்களை காணப்படுதுன்னா என்னதான் சொல்லலாம் கூட உள்ள கொஞ்சம் வருத்தம் இருக்குன்றவங்களா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெரியவங்களை பிறக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சின்ன பிள்ளைங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அண்ணா தானே, அக்கா தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனா சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு பெரிய பிள்ளைங்களை உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு அந்த மனம் வருத்தம் தான் இருக்கும். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, வாசிமா,
அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமா இருக்க அவர் எவன் மேல, அந்த எவன் என்ற இடத்துல போட்டு வச்சுங்க, நான் விசுவாசத்துல வைராக்கியமா இருந்தேன்னா என்ன சூஸ் பண்ணிடுவாரு. அல்லேலூயா. நான் வைராக்கியமான இந்த உலகத்துல ஆவிக்குரிய ஜீவியத்தை கடைபிடிப்பேனா என்ன சூஸ் பண்ணிப்பாரு. நான் சின்னவனோ பெரியவனோ, தகுதி உள்ளவனோ தகுதி அற்றவனோ, பணம் உடையவனோ படிப்பு உடையவனோ பணம் படிப்பு இல்லாதவனோ தேவையே கிடையாது. அவர் சூஸ் பண்ற அவர் பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? மனுஷன் பார்க்கிற விதமாய் அவர் பாரார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சூஸ் பண்ணும்போது அந்த இருதயத்தை பார்ப்பாரு. என் பிள்ளை எவ்வளவு தியாகம் பண்ணுது, எவ்வளவு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக உழைக்குது, எவ்வளவு பிரயாசம் பண்ணுது, எவ்வளவு அர்ப்பணிக்குது, தன்னை எவ்வளவு வெறுக்குது, தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எவ்வளவு தோல்ல சுமக்குது. தூக்குடா அந்த பீச முதல்ல எங்க எடுத்து போய் அங்க எடுத்து போய் அலங்காரமான இடத்துல. அல்லேலூயா. யார் சூஸ் பண்ணோம்? அழைக்கிறவர் சூஸ் பண்ணுவார். உன் நீதி தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி நிக்கணும். உன் வைராக்கிய தேவனுக்கு முன்னாடி நிக்கணும். நீ எதை ஒன்னாலும் எதை தூக்கி போட்டு என் ஆண்டவருக்காக வேதத்தை தூக்கிட்டு போற பிள்ளையா இருந்தா நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? வாசித்து பாருங்க. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அவன் மேல் இரக்கமா இருப்பேன். எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ, உருக்கமா இருக்க சித்தமுள்ளவனா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்றார். அப்ப யாரையும் குறை சொல்ல முடியாதீங்க. ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளவு கிருபையை கத்தர் கொடுத்துட்டாரு? ஏன் இவங்களுக்கு மட்டும் நல்ல பாடக்கூடிய வரத்தை கொடுத்துருக்காரு? ஏன் இவங்க மட்டும் நல்லா பிரசங்கம் பண்றாங்க? ஏன் இவங்க மட்டும் ஊழியத்துக்கு ஓடி ஓடி செய்யறாங்க? ஏன் இவங்க மட்டும் இப்படிப்பட்ட காரியத்துல முன்னாடி இருக்காங்க? இதெல்லாம் சூஸ் பண்றவர் அவரு. அல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனத்துல என்ன பண்ணப்படும்? தூக்கிட்டு வேற விசாரா இருங்க. நான் என் நீதியின் கிரீடத்தை பாதுகாக்கணும்னா நான் ஓடணும், நான் பிரயாசப்படணும், நான் அதுக்காக அர்ப்பணிக்கணும், நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். சூழ்நிலைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். எப்பக்க நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போவதுன்ற விசுவாசம் வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அல்லே சொல்லாமா? சின்ன சின்ன இந்த உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு நீ என்னதான் இந்த உலகத்துல ஓடி ஓடி பிரயாசப்பட்டாலும் எல்லாத்தையும் உன்னால சாப்பிட முடியாது. நீ எவ்வளவு பெரிய கோடி சொன்னாலும் ஒரு 5 தட்டு சாப்பாடு சாப்பிட முடியுமா என்ன? ஆசைப்பட்டு ஒரு 10 ட்ரெஸ் ஒன்னா போட்டுக்க முடியுமா என்ன? 10 பைக்கில் ஒன்னா போக முடியுமா என்ன? 10 கப்பல்ல ஒன்னா போக முடியுமா என்ன? ஒண்ணுதான். அல்லேலூயா. எல்லாம் அவ்வளவுதான். நான் பெரிய கோடி சொல்றேன், எனக்கு 2 வயிறு இருக்குது, 10 பாக்கெட் பிரியாணி நான் சாப்பிடுவேன், ஒன்னும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். அல்லேலூயா. அவ்வளவுதான். நீ எதை தேடலாம்? தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது, தேனை கூட திகட்டிடும், கர்த்தருடைய வார்த்தை திகட்டாது. எதை தேடுற பிள்ளையா இருக்கிற? நீ எவ்வளவு நாளும் பிரயாசப்படு. இந்த உலகத்தை கர்த்தருக்காக வெறுக்கிறியா? கர்த்தர் சூஸ் பண்ற. என் பிள்ளை பத்தியா 4 பேருக்கு முன்னாடி தன் அர்ப்பணிக்குது. தூக்கு முதல்ல ஊழியத்தில் வைங்க. கிருபையை கொடு, வரத்தை கொடு, இன்னும் நல்லா வேணும் பிள்ளை ஜெபம் வந்து கொடுத்துரு எல்லாத்தையும். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. நீ இரக்கத்தை தேவனிடத்துல பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். நீ உருண்டு பிறண்டு அவருக்காக வைராக்கியமா வாழ்ந்து இந்த உலகத்துல அலங்கரித்து கொண்டு உலகத்துல பில்டப் காட்டிட்டு உலகத்துல பில்டிங்கை கட்டிட்டு ஏசி கார்ல உட்காந்து கோட் ஷூட் போடுறதுல இல்ல தெரிந்து கொள்ளுதல் உண்மையான அழைப்புல இருக்குது. எவன் மேல் இரக்கமா இருக்கு கர்த்தர் சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு அர்ப்பணித்து வாழு. தேவ சமூகத்துல எல்லாத்தையும் இழந்தாலும் சரி, எதை இழந்துடாத, ஒரு ரட்சிப்பு இழந்துடாத. நீ அர்ப்பணிச்சு வாழ்ந்து பாரு. கர்த்தருடைய இரக்கம் கண்ணு இந்த உலகத்துல கோடி கணக்கான ஜனம் இருந்தாலும் உன் மேல கர்த்தருடைய கண்கள் அப்படி பற்றும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்குது. கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றம் மேல் நோக்கமா இருக்குது. மறந்துட மாட்டார் ஆண்டவரு, உன்னை விட்டுறலாம் மாட்டாரு. நான் இவ்வளவு பாடுபடுறேனே, இவ்வளவு பிரயாசப்படுறேனே, அர்ப்பணிக்கிறேன், இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேனே, இவ்வளவு ஊழியத்துக்காக ஓடுறேனே, ஒரு நாளும் தேவ சமூகத்துல இருந்து சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எந்த சபையில இருந்தாலும் எந்த ஊழியக்காரருக்காக வேலை செய்யல. ஆண்டவருக்கு முன்னாடி ஓடி இருக்கிறத கர்த்தர் அறிவாரு. எத்தனை இடத்துல நடந்திருப்போம், எத்தனை கிராம ஊழியம் செஞ்சிருப்போம், எந்த இடத்துல பெருக்கிற வேலை கொடுத்தா கூட சரி, மன ரம்யமா ஆண்டவருக்காக செஞ்ச ஊழியத்தை கர்த்தர் ஒரு நாளும் விடல. அல்லேலூயா. அவர் கொடுத்த இரக்கம் தான் இன்னைக்கு தகுதி இல்லாத எங்களெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி நிக்க வச்சிருக்கிறது. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அந்த இரக்கத்தை பெறறதுக்கு அடி மட்டத்துல எந்த அளவுக்கு இறங்க சொன்னாலும் பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமான. அந்த இரக்கத்தை பெறறதுக்காக எப்படியாக உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாய் மாறும்படியாக பிரயாசப்படணும், அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இரக்கத்தெல்லாம் சும்மா பெற்ற முடியாது. இந்த இரக்கத்தை பெற்றுட்டா பரலோக ராஜ்யத்துல போயிடலாம். எதை ஒன்னாலும் இழந்துட்டு போ, இந்த இரக்கத்தை மட்டும் பெற்றுக்கோ. அல்லேலூயா. இந்த இரக்கத்தை தவிர உனக்கு இருக்கிற மாடி மாளிகை, உனக்கு படிப்பு, உன்னுடைய அழகு, ஆடம்பரம் இதெல்லாம் தூக்கி ஒரு குப்பையில போட்டு இந்த இரக்கத்தை பெற்றுட்டா நீ நானும் பாக்கியவான். இவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமுள்ளவனா இருக்கிறாரோ
வாசிமா வசனத்தை. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். அப்ப ஆண்டவர் தான் முடிவு பண்ணுமே தவிர நீங்க நானும் கிடையாது. அது பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்ன்றத பார்த்தோம். அல்லேலூயா. 12:13 வாசிமா. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. இது யாரு தப்பு? யார் தப்பு? பெத்த ஈசாக்குடைய தப்பா இல்ல ரெபேக்கா தப்பா? இல்ல, நம்ம இருதயத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏசாவை யார் தெரியுமா ஆண்டவர் பிடிக்காம போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க தெரிஞ்சவங்க. ஒரே ஒரு கலசம் கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தையே வித்தவன். இவனை நம்பி விதைக்கிறதெல்லாம் 100 மடங்கு கொடுத்தா மொத்தத்தையும் வித்துட்டு போயிடுவான் சாப்பிட்டு. அல்லேலூயா. இவன் யார்? இவன் கஞ்சிக்கு செத்தவன். ஒரு சொம்பு கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை. அப்ப இவங்களுடைய இருதயத்துல என்னெல்லாம் இருக்குது பெத்தவங்களுக்கு கூட தெரியாது. உன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. நீ அர்ப்பணிச்சு வாழ்ற பிள்ளையா இல்ல அர்ப்பணிக்காத வாழ்ற பிள்ளையான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சிடும். நீ அர்ப்பணிச்சு வாழ்ற பிள்ளையா இருந்தா இறக்கத்தை பெற்றுக்கோ. ராஜ்யத்தை சுதந்திரிப்பு வாக்குத்தத்தம் சீக்கிரமா நிறைவேறும். அல்லேலூயா. இல்ல எங்க அப்பா ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர், எங்க அப்பா ஆசீர்வாதம் முதல்ல என் தலைமையில தான் வந்து நிக்கணும், தப்பான கணக்கெல்லாம் போட்டு இருதயத்துக்குள்ள கேடு உள்ளதும் கிறுக்குள்ளதுமான இந்த இருதயத்தை தான் சுகபோகத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னா இரக்கத்தை இழந்து போயிடும், ராஜ்யத்தை இழந்து போயிடும். நம்ம ஆசீர்வாதத்தை இன்னொருத்தர் தள்ள வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிமா அந்த வசனத்தை 13. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று நம்மள எல்லாம் கர்த்தர் வெறுத்துற கூடாது. நம்மள என்ன பண்ண கூடாது? கர்த்தர் வெறுத்துற கூடாது. சிநேகிக்கிற தேவனுடைய பிள்ளைகளா நீங்களும் நான் இருந்துறணும். சின்ன காரியம் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்மள கர்த்தர் வெறுக்கிற மாதிரி தெரியுது. கர்த்தர் உணர்த்துறாருன்னா தூக்கி ஒரு ஓரம் வச்சிருங்க. என் ஆண்டவர் என்ன வெறுத்துறாருன்னா அவருடைய வீட்டுல எனக்கு இடம் கிடையாது போயிடும். அது யாரா இருந்தாலும் சரி, உயிர் நண்பனா இருக்கட்டும், சொந்தங்களா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், அந்தஸ்தா இருக்கட்டும். அல்லேலூயா. எவ்வளவு கோடி பணமா இருக்கட்டும், தூக்கி ஒரு ஓரம் வச்சுட்டு போயிடுங்க. உனக்கு கொண்டாட எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு என்ன பண்ண தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றுனா அந்த ஐஸ்வர்யவான் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தபடினால் மனம் இல்லாமல் போயிட்டான்னு வசனம் இருக்கு. எதை வேணாலும் இழந்துரு, இரக்கத்தை இழந்துடாத. இரக்கத்தை பெறதுக்கு நீ எதை வேணாலும் இந்த உலகத்துல எப்படியோ ஒரு வயசுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்மளாம் கிழவனை கிழவியே தான் ஆக போகிறோம். இப்போவே எங்கள் அப்பா எனக்கு கிழவனை போல ட்ரெஸ் பண்ண சொல்லிட்டாரு. கவலைப்படாத, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போட வந்து இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா உன்னை ட்ரைனிங் பண்ணுறாரு. அல்லேலூயா. இப்போவே எல்லாத்தையும் வெறுக்கணுமா? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமக்காத வரைக்கும் சீஷனா மாற முடியாது. இன்னைக்கு உனக்கு எனக்கு ஒரே சத்தியம்தான். அவர் நடந்து அடிச்ச உள்ள தான் நீ நான் நடந்துட்டு இருக்கிறோம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அடிமையான போன தேசத்துல வாலிப வயசுல தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாங்களாம். சொல்றவங்களாம் சொல்றீங்க, நீங்க எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டீங்க, புள்ள குட்டி எல்லாம் பெத்துட்டீங்கப்பா, நீங்க எல்லாம் ஆடுற காலத்துல ஆண்டு அனுபவிச்சிட்டீங்க. வாலிபத்துல வைராக்கியமா இருந்தவங்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினாராம். வாலிபத்துல தேவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையில ஓடினவங்களை தான் கர்த்தர் முன்குறிச்சாராம். அல்லேலூயா. கண் கெட்ட பெண்ணுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. வாழ்ற வரைக்கும் வாழ்ந்து ரிட்டையர் ஆகிற காலத்துல நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறேன். முதல்ல உன்னால 1 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? இன்னைக்கு வைராக்கியமா இருக்க வேண்டிய இந்த நாட்கள்ல கர்த்தர் தெரிந்து கொள்ளணும்னு தேடுற நேரத்துல இறக்கம் வைக்கணும்ன்ற நேரத்துல எல்லாம் உலகத்துக்காக வாழ்ந்துட்டு வந்து சேர வேண்டிய நேரத்துல ஆண்டவரே எனக்கு இரக்கம் தாங்கன்னா என்னத்தை கொடுத்து என்ன பண்ண போற? அல்லேலூயா. எவன் மேல் இரக்கமா இருக்க ஆண்டவர் நீங்க தேடிட்டு இருக்காருன்னு தெரியல, எவன் மேல சித்தமா இருக்கிறாருன்னு தெரியல. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் எவன் மேல் இரக்கமுள்ள சித்தமுள்ளவராய் இருக்கிறாரோ. அல்லேலூயா. 15வது 14 15 வாசியமா. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாம். அவரிடம் அநீதி எல்லாம் கிடையாது. உன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றபடிதான் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சட்டியில என்ன இருக்குதோ என்ன வரும்? அகப்பையில வரும். உனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குதோ கர்த்தர் உனக்கு ஏற்றுவார், கிருபை கொடுப்பார், வரம் கொடுப்பார், தாளந்துகளை கொடுப்பார். நீ இதை ஓடி ஓடி தேடணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. இரக்கத்தை மட்டும் பெற்றுட்டா போதும், கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. நீ கை நீட்டி ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். நீ வேதாகமத்தை திறந்தா கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்துருவாரு. நீ பாடும்போது பிரச்சனை இறங்கும். நீ வாசிக்கும் போது சவுலுக்குள்ள இருந்த ஆவி புறப்பட்டு ஓடுனது போல அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. நீ போற இடத்துல இருக்கிற அந்த காலத்துல வல்லமைகள் உன்னை பார்த்து அலறி ஓடும். அல்லேலூயா.
நீ எதை பார்த்து பயப்படணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட இரக்கத்தை மட்டும் வாங்கிட்டு நீ உலகம் எங்க புறப்பட்டு போ, சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிது. உலகத்தின் முடிவு பொறுத்து சகல நாட்டில் உன்னோடு கூட இருக்கிற வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. வாக்கு தத்தத்தின்படி விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட சந்ததி நீங்களும் நானும். நம்ம ஆபிரகாம் சந்ததி அல்ல, ஈசாக்குடைய சந்ததி அல்ல. எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. 16 வாசிமா. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அந்த தேவனை இறங்க வைக்கிறதுக்கு உன் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எதெல்லாம் இழக்க வைக்க முடியுமோ, எதெல்லாம் தூக்கி குப்பையில போட முடியுமோ செஞ்சிரு பார்க்கலாம். நீ இறங்க பெற்றுவ. அல்லேலூயா. நீ ஓடி ஓடி நான் பெரிய ஆள் ஆகணும்னு ஒன்னும் பண்ண முடியாது. நீ ஓடி ஓடி நான் பெரிய பில்டப் பண்ணணும், நான் நிறைய போஸ்டர் அடிக்கணும், நிறைய பேனர் அடிக்கணும், அப்பதான் நான் பப்ளிசிட்டி ஆவேன். அவர் நினைச்சாருன்னா ஒரே நாள் இந்த ஊர் ஃபுல்லா நீ தான் பப்ளிசிட்டி. அல்லேலூயா. அல்லே சொல்லாமா. ஓடுகிறவனால் அல்ல, விரும்புகிறவனால் அல்ல, இறங்குகிற தேவன். அவர் இறக்கணும். அவர் இறங்கி வந்து உன் தலைமையில அவருடைய ஆசீர்வாதத்தை வைக்கணும்னா இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவர் இறங்குற வரைக்கும் என்ன பண்ணணும்? போராடணும், ஜெபிக்கணும், அர்ப்பணிக்கணும், உன்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. அவர் இறங்குறவர் தாமா, கடுமையானவர்லாம் கிடையாது. நம்ம குணம், நம்ம குணாதிசயங்கள்லாம் பயங்கரம் வேறதான். நீ உடை, உன் ஆத்மாவை உடை, உன் சரீரத்தை உடை, ஒப்பு கொடு. நம்ம ஜென்ம சுவாபம் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. என்னதான் பண்ணாலும் தலையை தூக்கி தூக்கி பார்ப்போம். நீங்க எவ்வளவு நாள் பாம்பு அடிச்சு பாருங்களேன். பாம்பு நீங்க அடிச்சு உடம்பெல்லாம் அடிச்சு 4-5 கட்டையை தூக்கி 4-5 பேர் அடிங்களேன். என்ன பண்ணும்? கடைசி வரைக்கும் அது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணும்? தலையை தூக்கி தூக்கி குத்தத்துக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும். நீங்க தலைமையில அடிச்சு போட்டா கூட அது வாழை வச்சு மறுபடியும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். வாழை தூக்கி தூக்கி போட்டுட்டே இருக்கும். நம்ம ஜென்ம சுவாபம் அப்படிதான். நீ எவ்வளவுதான் அடிச்சு 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 வசனத்தை வச்சாலும் அது மறுபடியும் 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 சிலுவையில நீ அரைஞ்சிட்டு இருக்கணும். அதனால வசனம் சொல்லுது, அனுதினமும் சிலுவையில் அறையுண்டவர்களாய். அல்லேலூயா. நீ அர்ப்பணிச்சா மட்டும்தான் இறங்குகிற தேவன் உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை சீக்கிரமாய் நிறைவேற்ற இறங்குவார். இல்லைன்னா வாக்குத்தத்தம் இருக்கும், சீக்கிரமா நிறைவேறாது. கர்த்தரை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, உயர்த்துவேன்னு சொன்னாரு, வாக்குத்தத்தம் இருக்குது, ஏன் நிறைவேறல? ஏன் நிறைவேறல? நீ இரக்கத்தை பெறுவதற்கு இறங்குகிற தேவனுடைய கரத்துல உன்னை அர்ப்பணிக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட அழகு கர்த்தருது, உனக்கு கொடுக்கப்பட்ட படிப்பு கர்த்தருடையது, உனக்கு கொடுக்கப்பட்ட சகல நன்மையான காரியங்கள் கர்த்தருடையது. எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்குது? அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஒரு சில நேரத்துல கோபம் வந்து வைராக்கியத்துல பிள்ளைங்க, விசுவாசிகளா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், சில நேரத்துல என்னையே அறியாத கோவப்பட்டெல்லாம் திட்டுவேன். அங்க போய் பார்க்கும்போது போன வாரத்துல அந்த திருமண காரியத்துல கூட ஒரு சின்ன சின்ன காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை மாப்பிள்ளை விட்டு சைடெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு சைட்ல வேலைக்காக வெளியில போயிட்டு இருந்தேன். அங்க போய் வீடியோ கால் பார்த்த உடனே மாப்பிள்ளை விட்டு எல்லாம் அந்த ஊர்களெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அது என்னால ஏற்றுக்க கூட முடியல. அங்கே போயிட்டு கொஞ்சம் எல்லாரையும் நம்ம வீட்டு சைடு எல்லாரையும் வர வச்சு கொஞ்சம் கோவமாக திட்டெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், இன்னைக்கு இதை செய்யறதுக்கு எல்லாருமே கர்த்தர் நமக்கு போட்ட கிருபை. இந்த நன்மையான எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. அவரை துக்கப்படுத்துற எந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சுட்டோம் அப்படின்னா இரக்கத்தை இழந்து போயிடுவோம், கோபத்துக்குள்ள சாபத்துக்குள்ள மாறிடுவோம். அந்த ஆவி உள்ள இருக்குது அப்படின்னா எதையுமே பொறுத்துட்டுலாம் போகாது. அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எங்க ஊழியக்காரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்க ஊழியக்காரெல்லாம் கூட இருந்தாங்க. சில நேரத்தில் ஒரு சிலர்லாம் செய்யும் போதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்காது. ஏன் தெரியுமா? அவருடைய இரக்கத்தை நீங்கள் இறந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறதுனால அந்த வைராக்கியத்தை நமக்குள்ள கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அவர் இறங்கணும். அவர் இறங்காம மட்டும் போயிடக்கூடாது. நம்மளுடைய சின்ன சின்ன காரியம் கூட அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அட போடாது அப்படின்ட்டு போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேலதான் இறங்குவார். அதனாலதான் அந்த வசனம் 16வது வசனம் சொல்லுகிறது, எல்லாம் விரும்புவோம். நான் பரலோகத்துக்கு போயிடணும், நான் பரலோகத்துக்கு போயிடணும், நான் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். விசுவாசம் எப்படி இருக்குது? உன் அர்ப்பணிப்பு எப்படி இருக்குது? நீ தேவனுக்கு பிரியமான செயல் எவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிற? நடந்தா கால் வலிக்கும் தான். கர்த்தருக்காக நடந்து பாரு. குடும்பத்துக்காக உழைக்கணும்னு பிரயாசப்படலையா? சரீரம் ஓடலையா? உழைக்கலையா? அல்லேலூயா. அதுக்கெல்லாம் தெரிந்து ஊழியம் செய்யணும் போது இரக்கத்தை பெறணும்னு நீ என்னால செஞ்சுதான் ஆகணும். யார் மேல அவர் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பார் தெரியுமா? யார் அவருடைய காரியத்தை செய்யறாங்களோ அவங்க மேலதான் சித்தமா இருப்பார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் பேசினா தொண்டை கட்டிக்குது. என் தொண்டை அப்படியே கிளி போல இருக்கும். அதுக்கு நீ பாடாம இருந்தீங்கன்னா கிளி போல இருக்காது. அப்புறமா எது மாதிரி இருக்கும்? எரும மாடு மாதிரி ஆகி போயிடும்.
நீ வாயை திறந்து விரிவாய் பாடு, அப்பொழுது நன்மை நான் திருப்தியாக்குன்னு சொன்னாரு. நீ பாடணும், பாடிதான் ஆகணும். கர்த்தருக்காக ஓடணும்னா ஓடிதான் ஆகணும். நடக்கணும், பிரயாசம் பண்ணணும். இந்த கையில இருந்து கர்த்தருக்காக ஊழியர்களுக்காக கொடுக்கணும்னா கொடுத்துடணும். அல்லேலூயா. அழிந்து போகிற பொண்ணினால அழியாம ஆத்துமக்களை சம்பாதிங்க. இன்னைக்கு படிச்சு சம்பாதிக்க கர்த்தர் பலன் கொடுக்கலாம். உங்களால என்னாலே சம்பாதிக்கலாம் முடியாது. கர்த்தர் ஞானம் கொடுக்கலாம் சம்பாதிக்க முடியாது. இது எந்த கிடையாது. எதுவும் எல்லாம் அவருடைய கரத்துல இருந்து வாங்கி அவருக்கு கொடுக்கிறோம். சம்பாதிக்க பலன் தருகிறவர். எப்படியாக அவருடைய இரக்கத்தை பெறணும். உருண்டு பிறண்டாவது பாடுபட்டாவது நட, ஓடு, பாடு, தேவ சமூகத்துல உழை, கொடு, எப்படியாவது இரக்கத்தை பெற்றுக்கோ. வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் சீக்கிரமா. 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ரோமர். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற, அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை, அவருடைய காரியத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உன் காரியத்தை நிறைவேற்றணும் ஆசைப்படாத. உன் காரியம் அவருடைய பார்வைக்கு முன்னாடி ஒரே ஒரு இமை பொழுது போதும். அவர் சீக்கிரமாய் அவருடைய காரியத்தை நிறைவேற்றுவார். சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று, காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான். 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, அவர் வாழ்க்கையில சீக்கிரமா செய்யணும்னா நீ விருப்பமா இருக்கிறது மட்டும் இல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, ஓடுகிறதுனால மாத்திரம் இறங்குகிற தேவனாலயம். அவர்கிட்ட இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீ நானும் ஜாக்கிரதை உள்ளதா இருப்போம். எதெல்லாம் தேவனுக்கு பிரியமா செய்ய முடியுமோ, எதெல்லாம் அர்ப்பணிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அவருக்காக வாழ முடியுமோ, எப்படியெல்லாம் அவருடைய சமூகத்துல நிற்க முடியுமோ, எப்படியாக அவருடைய இரக்கத்தை பெற்றுட்டோம்னா பரலோக ராஜ்யத்துக்குரியவங்களா மாறிடுவோம். வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளியாருவோம். ஆண்டவர் ஏசாவை வெறுத்ததற்கு உண்டான காரியம் அவன் சுயநலவாதியா இருந்ததுனால யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தாராம். உங்களை என்னைய வெறுக்கணுமா சிநேகிக்கணுமா அழைத்தவர் மேல இருக்கிறாரு. உன் கிரியைகளினாலே நீ நிச்சயிக்கப்படுவ, நீ முன்குறிக்கப்படுவ. இன்னைக்கு தேவ சமூகத்துல முழங்கால் படிடுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க வெறுக்கிற பிள்ளையா நான் இருந்துடக்கூடாது ஏசப்பா, நீ சிநேகிக்கிற பிள்ளையா. யாக்கோபு இத்தனைக்கு எத்தனை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எத்தனா இருந்து கூட அவன் தேவனுடைய சந்ததியை கொண்டு வருவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். யாக்கோபு நிமித்தமாய் 12 கோத்திரங்களை கர்த்தர் கொடுத்தாராம். யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். மனுக்குலத்தின் பாவங்களை போக்கினார். மகா பெரிய மனுக்குலத்தின் பாவங்களை போக்கும்படியான இயேசு கிறிஸ்து வருவதற்கே யாக்கோபு தெரிந்து கொண்டாரு. உங்களை என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு காரணம் உண்டு. நம் பின் வருகிற சந்ததியில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அநேக வல்லமையான காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய முடியாது. கர்த்தர் உன்னை என்னை தெரிந்திருக்காரு. இன்னைக்கு நீ வெறுக்க வேண்டியதை வெறுக்காம, தேவனுக்காக இரக்கத்தை பெற வேண்டிய சூழ்நிலை பெறாம நீ இழந்து போயிடுவேனா? கர்த்தர் ஏசாவை வெறுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபை சிநேகித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை கர்த்தர் சிநேகிக்கணும்னு முடிவு பண்றீங்களோ நீங்க இரக்கத்தை பெறுறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. நம்ம ஒரு கண்களை மூடுவோம். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்காக இன்னைக்கு நம்மோடு இருக்கிற தேவ ஆவியானவர் இன்னைக்கு நம்மை அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படி, கர்த்தர் நமக்கு கிருபைகளை பாராட்டும்படி, கர்த்தருடைய சமூகத்திலும் கூட நம் வாக்கு தத்தத்தின் பண்ணப்பட்டவர்கள் அல்ல, விசுவாசித்து அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டவர்களாக மாற, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர, வைராக்கியமான ஆவிக்குரிய சந்ததியாய் மாற, தேவனுக்காக எதை இழந்தாலும் ரட்சிப்பை இழக்காதபடிக்கு தேவனுக்காக வாழ வளர வைராக்கியமாய் ஜீவிக்க தேவாவியானது கிருபை தரும்படியாக ஒவ்வொரு கண்களை விடுவோமா? ஆண்டவரே, நாங்கள் உடைய கரத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. மகா இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தந்தையே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் வாக்கு தத்தத்தை மாத்திரம் சுதந்திரிக்கிறவர்களா எல்லாதபடிக்கு ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே உடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை மாற்ற விடமாய் செபிக்கிறோம் ஐயா. இயேசு அப்போல ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நாங்கள் ஆண்டவர் சுயநலமா இல்லாதபடிக்கு ஆண்டவரே யாக்கோபை போல சுதந்திரவாளிகளாய் நாங்கள் மாற கர்த்தரை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே கர்த்தாவை விடாப்படியா பிடித்துக் கொண்டு ஜெபத்தினால் எல்லாவற்றையும் சுதந்தித்து கொண்டார், அதே போல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக நீர் ஆண்டவரே மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொன்னீரே ஆண்டவரே. அப்பேற்பட்ட சமாதானத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவை நீர் கொடுத்த வசனங்களை ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தரை கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை எங்களுடைய இருதயத்திலிருந்து வேறு திசையாய் மாற்ற நினைக்கிற பொல்லாத கிரைகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி போட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவே தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய விசுவாசத்தோடு நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவனுக்கு தரப்படும் என்று
கர்த்தர் நீர் சொன்னீரே ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் யாக்கோபை நீர் ஆண்டவரே கர்த்தாவை எப்படி ஆசீர்வதித்தீரோ அதே போல தம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே இந்த வாரம் முழுவதுமாய் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பேசின தம்முடைய மகனை கர்த்தர் நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ரத்தனத்து கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆண்டவரே வேத வசனங்களை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அதன் பிரகாரமாய் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எவ்விதத்திலும் ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு போராடி ஜெபித்து ஜெயம் பெறுகிறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்ற போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம அவர் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் வழிநடத்தல் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகில் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பிறந்து நம்மை காப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் எவ்விதத்திலும் பாடுபட்டு அவர் நம்மிடத்தில் இரக்கத்தை காண்பிக்கத்தக்கதாய் வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.